டாஸ்மாக் 1000 கோடி ரூபாய் முறைகேடு வழக்கில் இன்னும் எத்தனை மர்மங்கள் அம்பலப்பட போகிறதோ, இன்னும் யார் தலை உருளப் போகிறதோ என்று தெரியவில்லை. இந்த முறை அடிபடும் பெயர் இயக்குனரும் நடிகை நயன்தாராவின் கணவருமான விக்னேஷ் சிவன். அரசியல், அமலாக்கத்துறை இதில் எப்படி விக்னேஷ் சிவன் சம்பந்தப்பட்டுள்ளார் என்று கேள்வி எழுகிறதா? 2017 முதல் தற்போது வரை டாஸ்மாக் நிறுவனத்தில் ஏராளமான முறைகேடுகள் நடந்ததாக எழுந்த புகாரின் பேரில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இதில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. இதன் அடிப்படையில் அமலாக்கத்துறையினர் கடந்த மார்ச் 6ஆம் தேதி சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் சோதனை மேற்கொண்டனர். 2 நாட்கள் நடைபெற்ற இந்த சோதனையில் ஏராளமான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக கூறப்பட்டது. மார்ச் 13ஆம் தேதி அமலாக்கத்துறை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் மதுபானங்களுக்கு பாட்டிலுக்கு கூடுதலாக விலை வைத்து விற்றது, பணியிட மாறுதல், பார் டெண்டர்களில் முறைகேடு, குறிப்பிட்ட நிறுவனங்களிடமிருந்து அதிக கொள்முதல், குறிப்பிட்ட வகை மதுபானங்களை மட்டும் அதிக அளவில் கொள்முதல் செய்தது போன்றவற்றை 1000 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடைபெற்றுள்ளதாக குற்றம் சாட்டியது. இதன் பின்னர் டாஸ்மாக் துணை பொது மேலாளர்கள் சங்கீதா, ஜோதி சங்கர் ஆகியோரிடம் அமலாக்கத்துறையினர் கடந்த 2 மாதங்களாக விசாரணை நடத்தி வந்தனர். இருவரிடமும் தலா 7 முறை விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் கடந்த 16ஆம் தேதி சென்னை மணப்பாக்கம் சிஆர்புரத்தில் உள்ள டாஸ்மாக் மேலாண் இயக்குனர் விசாகன் வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். 2 நாட்கள் அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. இதன் நீட்சியாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் ஆகாஷ் பாஸ்கரன் என்பவரிடமும் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. தனுஷ் நடிக்கும் இட்லி கடை, சிவகார்த்திகேயன் நடிக்கும் பராசக்தி உள்ளிட்ட பல படங்களை பல 100 கோடி ரூபாய் முதலீட்டில் டான் பிக்சர்ஸ் என்ற நிறுவனம் சார்பில் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரித்து வந்தார். இதற்கான முதலீடு எங்கிருந்து கிடைத்தது போன்ற கேள்விகளை எழுப்பி பாஸ்கரனிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அதேபோன்று சென்னை எம்ஆர்சி நகரில் 174 என்ற சொகுசு அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்த ரதீஷ் என்பவரையும் அமலாக்கத்துறையினர் தேடிச் சென்றனர். அதற்குள்ளாக அவர் துபாய் வழியாக லண்டனுக்கு தப்பி ஓடிவிட்டதாக கூறப்படுகிறது. இருப்பினும் அவரது வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் நயன்தாராவின் கணவர் விக்னேஷ் சிவன் பற்றிய தொடர்புகள் தெரிய வந்துள்ளது. ரதீஷின் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்பில் வாரந்தோறும் போதைப் பொருள் விருந்து நடந்ததற்கான தடயங்கள் துடைத்துள்ளனவா? இந்த விருந்தில் தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகைகள், வெளிநாட்டு அழகிகள் போன்றவர்கள் பங்கேற்றுள்ளனரா? இதில் டிராகன் படத்தில் நடித்து பெரும் வரவேற்பை பெற்ற கயாடலோகர், சின்னத்திரை தொகுப்பாளினி நீடி போன்றவர்கள் எல்லாம் வந்து போயுள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த 4 வருடங்களாக, அதாவது திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு அரசு சார்பில் நடைபெறும் பல்வேறு விழாக்களுக்கான தயாரிப்பு பொறுப்பு விக்னேஷ் சிவன் தான் செய்து வந்தார். சர்ச்சைகளுக்கு பின் சென்னையில் நடைபெற்ற ஃபார்முலா 4 கார்பந்தி நிகழ்ச்சிகளில் கூட விக்னேஷ் சிவன் பங்களிப்பு இருந்தது. நயன்தாரா மூலமாக உதயநிதியிடம் அறிமுகமான விக்னேஷ் சிவன் அதன் மூலமாக அவரது நட்பு வட்டாரத்தைச் சேர்ந்த ஆகாஷ் பாஸ்கரன், ரதீஷ் ஆகியோரிடமும் இணக்கமாகியுள்ளார். இதேபோன்று விக்ரம் ஜூஜு என்ற நபரும் விக்னேஷ் சிவனும் நெருங்கி பழகியுள்ளனர். தென்னிந்திய முன்னணி நடிகைகளை ரதீஷின் வீடுகளுக்கு அழைத்து வரும் பொறுப்பை விக்ரம் ஜூஜு என்பவர் செய்துள்ளார். அதற்கு விக்னேஷ் சிவனும் உதவியதாக கூறப்படுகிறது. உயர்ரக போதைப் பொருட்களும் அந்த விருந்துகளில் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. டாஸ்மாகில் நடைபெற்ற 1000 கோடி ரூபாய் முறைகேடான